கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 7:3. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். This is what the Lord Almighty, the God of Israel says, reform your ways and your actions, and I will let you live in this place. இஸ்ரவேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது, உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள், நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்கச் செய்வேன். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியின் 7ஆம் அதிகாரம் ஆலய வாசல் பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் ஆலயத்திற்கு வந்தார்கள், பலிகளை செலுத்தினார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இல்லை. அவர்கள் வெளிப்புற ஆராதனையை மட்டும் செய்தார்கள், உள்ளத்தில் மனம் திரும்புதல் இல்லை. அப்போது தேவன் எரேமியாவின் மூலம் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று அழைத்தார். இந்த வசனம் இன்று நம் ஒவ்வொருவருக்காகவும் சொல்லப்பட்டது. தேவன் வெறும் மத சடங்குகளை அல்ல, பரிசுத்தமான வாழ்க்கையையே விரும்புகிறார். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். வழிகள் என்பது நமது வாழ்க்கை முறை, எண்ணங்கள், முடிவுகள், நடத்தை ஆகியவற்றை குறிக்கிறது. கிரியைகள் என்பது நாம் தினமும் செய்கிற செயல்களை குறிக்கிறது. தேவன் ஆலயத்துக்கு வருவது மட்டும் போதாது, வாழ்க்கையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று போதிக்கிறார். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதினால்தானே என்று மிக தெளிவாக கூறியிருப்பதை சங்கீதம் 119:9 வாசிக்கிறோம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதை நீதிமொழிகள் 3:6 வாசிக்கிறோம். கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்திற்கு வழி வகுக்கிறது. தேவன் மனம் திரும்புதலையும் கீழ்ப்படிதலையும் ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன் என்பது தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் தொடர்ந்து அனுபவிக்கச் செய்வேன் என்பதாகும். எப்பொழுது நாம் அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நமது வழிகளையும் கிரியைகளையும் சீர்படுத்துகிறோமோ, அப்பொழுது அவர் நம்முடைய முந்தைய பாவங்களையும் தவறுகளையும் மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து செம்மையான பாதையில் நடத்துவதோடு நாம் தங்கியிருக்கும் தேசத்திலே நிறைவாக நித்தியமாக வாழவும் வழி செய்வார். இதை விசுவாசிக்கிறீங்களா? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று மிக தெளிவாக நமக்கு உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவருடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கணும். அவருடைய கட்டளைகளை எல்லாம் நம்ம அவர் எந்த நோக்கத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறாரோ அதன்படி செய்ய கவனமாக இருக்கணும். அப்படி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளைகளுக்கெல்லாம் நம்ம அதன்படியே நடப்போமே ஆனால் அவர் எத்தனை அற்புதமான ஆசீர்வாதம் கொடுக்கிறார் பார்த்தீங்களா? பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று.
எத்தனை அற்புதமான ஆசீர்வாதம்! அதே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இது எவ்வளவு அற்புதமான வசனம் பாருங்க. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று வேதம் அறிவுறுத்துவதை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் அறிவுறுத்துவதை எசேக்கியேல் 18:31 வாசிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று தேவன் வாக்களித்திருப்பதை 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எந்தெந்த இடத்துலலாம் தேவன் வாக்குறுதி கொடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தொக்கு வைப்பார். அப்பொழுது இதை நான் செய்வேன். எப்பொழுது? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் செய்த பாவங்களை எல்லாம் உணர்ந்து வருந்தி மன்னிப்பு கேட்டு அவரிடத்தில் சேரும்போது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், வாக்கு தத்தம் நிறைவேறும் அப்படின்னு நம்ம சும்மா உட்காரக்கூடாது. அந்த வாக்கு தத்தம் நிறைவேற நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த வசனத்தின் முன்பகுதியை தெள்ள தெளிவாக வாசித்து புரிந்து உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், சீர்படுத்தப்பட்ட வாழ்க்கை தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு வழி. தேவன் வெளிப்புற ஆராதனையை அல்ல, உள்ளபூர்வமான மாற்றத்தை விரும்புகிறார். வாரந்தோறும் ஆலயத்துக்கு செல்வது மட்டும் போதாது, வாழ்க்கையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மனம் திரும்புதலே ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். எனவே செய்த தவறை உணர்ந்து வருந்தி அதை விட்டு தேவனிடம் திரும்ப வேண்டும். கீழ்ப்படிதல் நிலையான ஆசீர்வாதத்தை தருகிறது. தேவனுடைய வாக்குறுதிகள் கீழ்ப்படுகிறவர்களுக்கே. சீர்படுத்தப்பட்ட வாழ்க்கை சமாதானத்தையும் பாதுகாப்பையும் தரும். தேவன் தம்முடைய சந்நிதியில் நிலைத்திருக்கச் செய்வார். சுருக்கமாக சொல்வதானால், இன்று தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று. அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிவோம். அப்பொழுது அவருடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் நம் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். இன்றே உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? நான் கேட்கிற தேவனுடைய வசனத்தின்படி நான் வாழ்கிறேனா? தேவன் சுட்டி காட்டும் தவறுகளை உணர்ந்து வருந்தி திருத்திக் கொள்கிறேனா? இந்த கேள்விகளுக்கான பதிலை கண்டறிந்து நீக்க வேண்டியதை நீக்கி சேர்க்க வேண்டியதை சேர்த்து நடக்க வேண்டியதை நடத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். Today's verse teaches that God desires genuine repentance rather than more religious rituals. He calls his people to correct their ways and actions, promising his blessings and continued presence to those who obey him. True worship is demonstrated through a transformed life, sincere obedience, and holy living. When believers turn from sin and walk according to God's word, they experience his peace, protection, and abiding blessings. May God help us not only to hear his word, but also to live it faithfully. Amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் உமக்கு பிரியமில்லாத எல்லா வழிகளையும் நீர் வெளிச்சத்திற்கு கொண்டு வாரும்.
மனம் திரும்பும் இருதயத்தையும் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படியும் ஆவியையும் எங்களுக்கு தாரும். எங்கள் வழிகளையும் கிரியைகளையும் சீர்படுத்தி உமது சித்தத்தின்படி வாழ உதவி செய்யும். உமது சந்நிதியில் நிலைத்திருந்து உமது ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் கிருபையை அருள வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.